மேஷம் உறவுகள் பிரியக்கூடிய டைம் வந்துருச்சு. ஷபா தொல்லை ஒளிஞ்சுதுரா, வாழ்க்கையில இனிமேலாவது நல்ல காலம் பிறக்குமா அப்படிதான் மேஷ ராசியில இருக்கவங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் நான் உங்களோட ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர் டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. மேஷம் மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல என்ன மாதிரி கிரக நிலைகள் இருக்கு, எந்த விஷயங்களும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு, இல்ல வீட்டுல ஒர்க் பண்ற விமன் எப்படி இருக்கும், பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போதுங்க இந்த ஜூன் மாதம். ஏதாவது ஒரு நல்ல செய்தியாவது காதுல சொல்லுவீங்களா? நாங்களும் ஏதாவது நல்லது சொல்லுவீங்கன்னு தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த வாட்டி அப்படி இல்ல. 12 வருஷம் கழிச்சு குரு பகவான் உச்சமாறதுனால நிறைய நல்ல செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் விஷயம், உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சும்மா அப்படியே தூள் கிளப்புற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ராசியிலே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க ஜோதிடத்துல, ராசி நாதன் பலவீனமாகும் போது, அதாவது ஒரு ராசியுடைய அதிபதி பலவீனமாகி 6, 8, 12 மறையும் போது பெருசா நன்மைகள் செய்யறது கிடையாது. அதே மாதிரி தான் மேஷராசியில இருந்தவங்களுக்கு போன மாசம் கடுமையான மன உளைச்சல், மிக கடுமையான மன உளைச்சல சனி கொடுத்திருந்தாரு. ஏன்னா சனி செவ்வாயோட இணைவு 12ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருந்தது. மறைமுகமா அவங்களை தாக்குனாங்க, நேரா கூட வரமாட்டாங்க, பின்னாடி இருந்தே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே டார்ச்சர், போன் பண்ணி டார்ச்சர், ஒர்க்ல டார்ச்சர், ஒரு நிம்மதியே இல்லை. இன்னும் சொல்ல போனா மே மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக 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 அந்த சனியும் செவ்வாயும் இணைவு ஒரு மாதிரி போராட்டமா தான் இருந்துச்சு. மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. தெளிவான முடிவு நீங்க எடுக்கல இந்த சனி செவ்வாய் இணைவு. ஏன்னா ராசிநாதனோட எப்பயுமே சனி சேரும் போது அந்த ஒரு பிரச்சனை உண்டு. ஏன் அந்த பிரச்சனை நடக்குது? சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத கிரகங்கள். சோ அப்ப ஆகாத கிரகங்களா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல தான் பயங்கரமா அடி வாங்கிருப்பீங்க. செம்ம அடி, சரியான அடி. அந்த அடியில இருந்து இப்ப மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒரு சமரசம் பேசுறதுக்கான டைமும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு, சரி பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்குமே ஒரு டைமே இல்லாம எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த ஜூன் மாசத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கே வராரு. சோ ராசிக்கு வர்றது மட்டுமே இல்லாம இப்ப குரு வேற அவர் தொடர்பு கொள்ள போறாரு. குரு எப்படி தொடர்பு கொள்ள போறாரு? ஜூன் 16க்கு மேல குருவை தொடர்பு கொள்ளும் போதே மனசுல ஒரு சந்தோஷம். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் கான்பிடண்டா இருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் என் மனசுக்குள்ள வருது. எதுவுமே கண்கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, யார் என்ன பண்றாங்கன்னே தெரியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல? புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. ஏன்னா ராசிலே செவ்வாய் இருக்காரு, 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் குருவோட சேர்க்கை இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் சூரியன், அதாவது ஆட்சி பெற்ற இடத்துல புதன் சூரியன் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட்ல சூரியன் போய் இருக்காரு. ஸோ பவர்ஃபுல்லான பிளேஸ்மெண்ட்ல சூரியன் போய் இருக்கும் போது உங்களை ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா மூவ் பண்ண சொல்லுவாரு. சோம்பேறித்தனத்தை விட்டுருவீங்க. பொதுவாவே மேஷ ராசியில இருக்கவங்க ரொம்பவே ஒரு 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 விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒன்று பண்ண போறீங்கன்னா அதுல ஃபுல் ஃபிளெஷ்டா இறங்கிடுவீங்க. திரும்பி என்ன நடக்குதுன்னா பார்க்க மாட்டீங்க. நம்மளுக்கு தேவை நம்ம கோல், நம்மளுக்கு தேவை நம்மளுடைய இலக்கு அடையணும், அப்படிதான் இருக்கும். பட் இந்த மாதத்துல சூரியனும் புதனும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்க இலக்க அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா குரு பகவான் உச்சமாயி சனிய பாக்குறாரு, 12ஆம் வீட்டுல போய் பாக்குறாரு. ஒரு சில நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி ஒரு சூழல் கூட இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த இடத்துல சனி செவ்வாய் இணை இருக்கும் போது போன மாசம் அதுக்கு முந்தின மாசம்லாம் ஒரே
குழப்பம், என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க. பட் இப்ப கரியர்லயா இருக்கட்டும், நீங்க ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், தெளிவா முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி கரியர்ல ஒரு சில விஷயங்களை நீங்க முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்கிட்ட இருந்தும் விலகி வந்துருவீங்க. பொதுவா தொழில் ரீதியா நீங்க இருக்கீங்க, கரியர்ல இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, செகண்ட் வீக் ஜூனுக்கு மேல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அவங்கள விட்டுட்டு வெளியில வருவீங்க. அது இப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க. அதுவும் நல்லதுக்கு தான். குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து சனியை பாக்குறதுனால தேவையில்லாத விஷயத்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவார். அது ஒண்ணு இருக்கு. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் ரொம்பவே நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல உங்களுக்கு இப்ப குரு இல்லையா, உச்சம் பெற்ற குரு. ஸோ உச்சம் பெற்ற குருனால உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அதே மாதிரி ரீலொகேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு ஜூன் 16க்கு மேல நீங்க இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வருஷமே நீங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும், இங்க இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நம்ம போய் எங்கேயாவது தூரமா போய் பொழப்ப நடத்தலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல, இந்த ஜூன் மாசத்துல என்ன நடக்க போகுது, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? 4ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாறாரு. அதுவும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் வீட்டோட அதிபதி குருவோட இணைவுல வர இருக்காரு. ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்கு, ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா இந்த மாதம் நீங்க எடுக்கலாம். ஒரு முக்கிய முடிவா நீங்க எடுக்கலாம். ஓகே, இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு இல்ல, இந்த விஷயம் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி அந்த உறவுல விரிசலையும் சரி பண்ற ஒரு டைம் தான். ஏன்னா சுக்கிரனும் குருவோட இணைவுல செவ்வாயோட பார்வையும் வேற இருக்கு. ஸோ ஒரு மாதிரி இருக்கு உங்களுடைய மைண்ட் செட். இப்ப என்ன மாதிரி இருக்கும்னா, ஓகே இந்த முடிவை எடுக்கலாம், பட் ஆனா ஃபியூச்சரா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பீங்க. சுக்கிரன் குருவோட இணைவு இந்த இடத்துல இருக்கு. பிளஸ் புதனோட சேர்க்கையில வர சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. லவ் மேரேஜ்க்கான யோகம் வந்து கிரியேட் ஆகுது இந்த மாதத்துல. பட் பாத்துக்கோங்க, உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல 5ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகமும் இல்லாம, 7ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகமும் இல்லாம உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு மந்தா வந்து இந்த மந்த் வந்து அமையும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்க போகுது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க இந்த மாதம். ரொம்பவே சூப்பரா இருக்க போறீங்க. உங்க ராசியிலே இப்ப வந்து செவ்வாய், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சனி செவ்வாய் இணைவு இருந்துச்சு, கான்சென்ட்ரேஷன் பெருசா இல்ல. எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சனி மாதிரி டிலே பண்ணி தான் எடுத்திருப்பீங்க. பட் இப்ப அப்படி இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப எமோஷனலாவும் முடிவு எடுக்க போறீங்க. ஏன்னா செவ்வாய் அகைன் 4ஆம் வீட 7ஆம் வீட 8ஆம் வீட பாக்குறதுனால 3 ஹவுசஸ் அவர் பாக்குறதுனால ரொம்ப எமோஷனலான ஒரு முடிவெல்லாம் இந்த மாதம் நீங்க எடுக்கதான் போறீங்க. அது ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கும், கவலையே வேணாம். மொத்தத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில உறவுகளை இழக்கிறதுக்காக இருக்கும். பட் பாத்துக்கோங்க, கரியர்ல பொறுத்த வரைக்கும் யார பக்கத்துல வச்சுக்கணும், யார பக்கத்துல வச்சுக்க கூடாது, அவங்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம நிறைய ஆல்ரெடி அனுபவிச்சிட்டோம். பட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கும். அதனால பார்த்து ஜாக்கிரதையா வச்சு நீங்க வந்து பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் யாருக்காவது கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.